பார்க்க போகிற ஸ்தலம் அப்படின்னா திருமைச்சூர்னு பார்க்க போகிறோம். அதுவும் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா பேரளம்னு இருக்குது. எல்லாமே திருவாரூர் இதுக்குள்ளேயே பேரளம். அங்கேருந்து மேற்க 2 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கிற இடங்கிறதுனால ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். பேரளம்ங்கிறதுலேருந்து 2 கிலோமீட்டர். இங்கே மேகநாதர் சுயம்புவாக வந்தவர். அதுக்கப்புறம் லலிதா பரமேஸ்வரி, லலிதாம்பாள், அதுதான் அம்பாள். லலிதாம்பாள் வந்து அந்த அலங்காரத்தை பார்த்தாக்க ரொம்ப அழகாக இருக்கும். உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம திருவாரூர் போகிறச்ச இதெல்லாம் எவ்வளவு கிட்டக்க இருக்கு பாருங்க. அதனால மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பார்த்துடலாம். இங்கே வந்து இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாடியே ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரே உதாரணம் லலிதா சகஸ்ரநாமம். இங்கே தான் அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் யார்? பகவானே அவதாரம், ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தது. அவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார் லலிதா சகஸ்ரநாமத்தைனா, அப்போ இதனுடைய தொன்மை எவ்வளவு இருக்கும், பழமை எவ்வளவு இருக்கும்னு நம்மளா பார்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு பழமையான கோவில். சுயம்புவா வந்தவர் பகவான். லலிதா சகஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு, ஏன்னா அதுலேயே வரும், அகஸ்தியருக்கு இவர் சொன்னார், ஹயக்ரீவர் சொன்னார்ங்கிறது நம்ம லலிதா சகஸ்ரநாமம் முதல்ல படிக்கிற போதே வந்துடும், தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப விசேஷம். முதல்ல வந்து காலில் கொலுசு கிடையாது அம்பாளுக்கு. மிச்ச எல்லா ஆபரணங்களும் போடுவாளே தவிர கொலுசு கிடையாது. பெங்களூரில் வந்து ஒரு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிற ஒரு பக்தை, அவளோட கனவுல வந்து எனக்கு காலுக்கு கொலுசு வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு கொலுசு வாங்கிட்டு போனாலாம். போகிற போது அங்கே அபிஷேகம் தினமும் பண்ணிட்டு இருக்கா அர்ச்சகர். அவருக்கு தெரியும், அதில் ஓட்ட இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோனோ. ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது இவா கொண்டு வந்து அந்த கொலுசை கொடுத்த உடனே, கொலுசா எப்படி போடுறது அப்படின்னு போடுறச்ச அதுக்குள்ளே ஒரு பொந்து மாதிரி வழி காமிச்சதான். உடனே காலில் கொலுசு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலுசு போட்டுருக்கா அம்பாள். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலை தொங்க போட்டுருக்கிற அழகே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ பிரார்த்தனையாகவே நிறைய பேர் என்ன பண்ணுறா, கொலுசு வாங்கி கொடுக்குறா. எதனால வேணுண்டு கொலுசு வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறா. இது வந்து லலிதாம்பாள் கோவிலினுடைய விசேஷம். இங்கே வந்து பெருமாள் கோவிலும் ரொம்ப விசேஷம். அது என்னன்னா சிம்ம வரதராஜ பெருமாள். அவரோட கோவிலும் இங்கே ரொம்ப பிரசித்தம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது ரொம்ப பழமையான கோவில். ஏன்னா ஹயக்ரீவர் வந்ததுன்னு. அதே மாதிரி கசியப முனிவர்லாம் புராணங்களில் வருது, ரொம்ப முன்னாடி வருது கசியப முனிவர்லாம். அவரும் அவருடைய ஒய்ஃபும் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணதா வரலாறுல வருது. அதனால இது ரொம்ப முக்கியமான கோவில். இந்த பெருமாள் கோவிலில் லலிதா பரமேஸ்வரிய தரிசனம் மட்டும். இந்த பெருமாள் கோவிலில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, திதி கொடுக்குறவா கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு அதுக்கு உண்டான வசதிகளும் இருக்கு. இது வந்து இந்த திருமைச்சூரனுடைய ஒரு வரலாறு. இப்போ இதை பார்த்துட்டோம்னா ஒரு கதையை பார்ப்போம். இந்த கதை என்னன்னா, ஒரு பக்தர், அவனோட விதி, அதை பற்றின ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு பாண்டுரங்க பக்தன். அவன் பாண்டுரங்கன் மேலே அபார பக்தி, கிருஷ்ணன் மேலே இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு வயசான தாய் தகப்பன். அவன் 2 பேருக்கும் சேவை பண்ணிட்டு அப்பா அம்மாவை நல்லா காப்பாற்றிண்டு அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் தவறாமல் பண்ணிண்டு அந்த மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மாவை போஷிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். பண்ணிகிட்டே இருந்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சு. அவள் அப்பா அம்மா தவறி போயிட்டா. தவறி போன உடனே அவளுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ணிட்டு, சரி இனிமேல் நம்ம ஒரு தடவை போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இத்தனை நாள் அப்பா அம்மாவுக்காக அவன் போகவே இல்லை. நேரில் பார்க்கணும் பாண்டுரங்கன்னு ஒரு ஆசை. உடனே என்ன பண்ணா, அந்த காலத்தில் தான் நான் சொன்னேனே, சொன்ன மாதிரி வசதிகள்லாம் கிடையாது அவ்வளவு.
எல்லாமே கால்நடையாக நடந்து 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 ஒவ்வொரு இடமா தங்கி தங்கி தான் போவாள். அந்த மாதிரி இவன் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, அதனால இவன் கிளம்பி போனான். போனால் அந்த காலத்துலலாம் எப்படின்னா ஒரு சில ஊர்களெல்லாம் அங்கங்கே சத்திரம் வச்சுருப்பா. அது சாதுக்கள் மடம்னே பேர் அதுக்கு. கீழச்சொல்பட்டியில் சாதுக்கள் மடம் இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே சாதுக்கள் மடம் வச்சுருப்பா. அந்த மடத்தில் இந்த மாதிரி போகிற வர யாத்திரிகர்கள்லாம் தங்கிப்பா. அவளுக்கு சாப்பாடு, குளிக்கிறதுக்கு வசதி, சாப்பாடு போடுவா. இவ அதை இது பண்ணிட்டு நைட்டு தங்கிட்டு திருப்பி காத்தால பிரயாணத்தை தொடர்ந்துடுவாள். இந்த மாதிரி அந்த கால வசதிகள் உண்டு. அந்த மாதிரி இவன் போயிட்டே இருக்கச்ச ஒரு இடம் வந்தது. ரொம்ப கால் இதுவாக இருந்தது. சரி, நம்ம இன்னைக்கு இங்கேயே சத்திரத்தில் தங்கிடுவோம், தங்கிட்டு காத்தால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சத்திரத்தில் போய் உட்காந்து படுத்துக்க போனான். அப்போ அந்த சத்திரத்துலேருந்து உள்ள கதவை திறந்துட்டு ஒரு அழகான பெண்மணி வந்தார். ஒரு பெண் யார் என்னன்னு கேட்டால், நான் அந்த மாதிரி பண்டரிபுரம் போகிறேன், ராத்திரி இங்கே படுத்துட்டு காத்தால போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பெண்மணி சொன்னா, வாங்க சாப்பிட, ராத்திரி ஆக போகிறது, வாங்க சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கோங்கன்னா. இவர் சொன்னார், எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு பசிக்கலை, அதனால நான் படுத்துக்கிறேன், படுத்துக்கிறதுக்கு மட்டும் இந்த திண்ணையில் படுத்துக்கிறேன்னு படுத்துட்டார். இவர் திருப்பியும் கேட்கல, சாப்பிட்டு தான் ஆகணும் வான்னு கூப்பிட்டார். இவன் வரமாட்டேன்னார். அவ என்ன பண்ணா, கொஞ்சம் ஒரு மாதிரியா நடக்க ஆரம்பிச்சா. இப்போ வரையா இல்லையான்னு கொஞ்சம் இது பண்ணோடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கிறதே தப்பா போயிடும் போல இருக்கேன்னு இவன் யோஜனை பண்றான். இவன் என்ன பண்ணா, கதவை சாத்திட்டு உள்ள போய் அவளுடைய கணவன் அங்க உட்காந்துருக்கான். அவனை அப்படியே கத்தி இது ஒரு அருவாளால வெட்டி கொன்னுட்டான். அவ புருஷனை அவளே கொன்னுட்டு தலையெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு வர. அதுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப தப்பு, இவளுடைய நடத்தையே சரியா இல்லை, அதனால நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் நடந்து அந்த ஊர் எல்லை கடந்துள்ளான்னு இவன் போயிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணா, தன்னுடைய புருஷனை தானே கொன்னுட்டு நேர போய் அந்த ராஜாட்ட அந்த அருவாளையும் தூக்கிட்டு போய், ராஜா என்னை காப்பாற்றுங்கோ, என் புருஷனை கொன்னுட்டான். யாருமா கொன்னா என்ன? அவன் ராஜா கேட்ட உடனே, ஐயோ ஏன் கேட்குற, நேற்றுக்கு ஒருத்தர் பக்தன்னு வந்தார், நான் சாப்பிட்றதுக்காக வாங்கோ சாதம் போடுங்க, சாதம் போடுறேன்னு அவர் எங்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். இன்னைக்கு சினிமாலெல்லாம் தான் இப்படியெல்லாம் பார்க்கணும், அது அன்னைக்கே நடந்துட்டு பாருங்க. இதில் தப்பாக நடக்க ஆரம்பித்தார். உடனே என் கணவர் தடுக்கிறதுக்கு வந்த உடனே அவரை வெட்டிட்டு இந்த இதையே ஊரை விட்டே ஓடுறதுக்காக போயிட்டு இருக்கான். நீங்கள் எப்படியானு அவன் ஓடிட போகிறான், அவனை பிடிச்சி நீங்கள் தான் தண்டிக்கணும்னா. ராஜாவுக்கு முன்ன பின்ன எதுவும் இவன் சொன்னது அப்படியே நம்பிட்டான். அங்கே ஆளை அனுப்பிச்சு பார்த்தாக்கா இவன் புருஷன் செத்து கிடக்குறான். உடனே இந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் நினச்சிட்டு என்ன பண்ணா, அவனை பிடிச்சி இழுத்துன்னு வான்னா. அவன் ஊர் எல்லையை தாண்டதுக்குள்ளேயே அவனை இழுத்துன்னு போயிட்டான். இழுத்துன்னு போனால் இந்த கை ஃபுல் இந்த இது வரைக்கும் வெட்டிட்டான். கையை வெட்டிட்டு போனான்ட்டு கையை வெட்டிட்டு போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டான். கை ரத்தம் சொட்டுன்னு சொட்டுறது. வெளியில் வந்தவுடனே பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லிட்டு யாரோ போட்டு ஒரு மருந்து போட்டு துணியை போட்டு கட்டி விட்டான். இவன் அழுதுண்டே போகிறான், மேற்கொண்டு நடந்துட்டு போகிறான். பாண்டுரங்கா, உன்னை நான் பார்க்கணுன்னு தானே வந்தேன், எனக்கு இப்படி ஒரு கதியா? நான் பிறந்ததுலேருந்து சுவாமி உன்னை தவிர நான் வேற எந்த இதையும் நினைச்சதே இல்லை, எனக்கு இப்படி ஒரு கதியை கொடுத்து என் கை அப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டே கொஞ்சம் தூரம் வந்தவுடனே ஒரு மரத்தடியில் ராத்திரி படுத்துக்கிறதுக்காக படுத்துட்டு இருந்தான் ஒரு இடத்துல. அவனுக்கு கனவுல பகவான் வரார். பகவான் அப்பா நீ என்னுடைய பக்தன், நீ உனக்கு கையை இப்படி வெட்டி போட்டவுடனே நீ இதுங்கிற என்ன, நான் என்ன பண்ணேன் என்னன்னு. இது பூர்வ ஜென்ம வினப்பா அவனுக்கு.
முன்னே இவன் கேட்குறான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நீ போன ஜென்மாவில் நல்ல ஒரு முனிவராக இருந்த, அதனால தான் இந்த ஜென்மாவில் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே உனக்கு அந்த பக்தி அந்த வாசனையாக வந்திருக்கு. நீ நல்ல முனிவராக இருந்த, தவம் பண்ணிட்டு இருந்த, ஒரு காட்டில் ஒரு ஆசிரமத்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்த. அப்போ பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு பசுமாடு அழுதுண்டே ஓட்டமாக ஓடி வந்து ஆசிரமத்துக்கிட்ட வந்தது. வந்துட்டு உன்னை பார்த்துட்டு அது வாய் பேச முடியாதனால என்னை காப்பாத்துன்னு சொல்லாமல் சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சின்றது. அப்போ பின்னாடியே ஒருத்தன் விரட்டின்னு வந்தான் அருவாளோட அதை மாட்டை வெட்டுறதுக்கு. ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்தான். வந்த உடனே அவன் கேட்டான், சாமி எங்கேயான ஒரு பசுமாடு வந்தது பார்த்தீங்களான்னு கேட்டான். நீ என்ன பண்ண? தவத்தில் இருந்தபோது இந்த கையால் இப்படி காமிச்ச, இங்கே தான் இருக்குங்கிறத காமிச்ச. அதுதான் வாயால் சொல்லலை, கையை காமிச்ச. அவன் என்ன பண்ணான்? மாட்டை இழுத்துன்னு போய் கொன்னுட்டான். கொன்ன போது அந்த மாடு அழுதுன்னு தானே உங்ககிட்ட வந்தது காப்பாத்துன்னு. அதனால அந்த செத்து போன மாடு அதனுடைய கடைசி இதில் ஒரு சன்னியாசி நம்மளை போய் காமிச்சு கொடுத்துட்டான் பாரு அப்படின்னு நினைச்சது பத்தியா. அந்த பசுமாடு தான் இன்னைக்கு அந்த பெண்மணியா வந்து பிறந்திருக்கா. அவளோட கணவன் செத்து போனானோ, அவன் யாரு? கசாப்பு கடைக்காரன், இந்த மாட்டை வெட்டினவன். நீ யாரு? ஒரு முனிவனா இருந்து கையை மட்டும் காமிச்சு, கை போயிடுது. இன்னைக்கு இவ்வளவுலயும் உனக்கு உயிரை அவன் ராஜா நினைச்சு தண்டிச்சிருந்தானா உயிர் போயிருக்கும். ஆனா நீ நல்ல பக்தர், அதனால நீ உன்னுடைய என்னதான் இருந்தாலும் அந்த உயிரை நீ காப்பாற்றணுமே தவிர, அதுதான் ஆபத்து காலத்துல பொய் சொன்னா தப்பு இல்லைங்கிறால அந்த உயிரை காப்பாற்றணும்னு நீ பேசாம இருந்திருந்தா கூட அந்த மாடு தப்பிச்சிருக்கும். அன்னைக்கு அந்த மாடை காமிச்ச கை உனக்கு போயிடுத்து. நீ வருந்தாத, உனக்கு நல்ல முக்தி கொடுக்குறேன், நீ பக்தியை தொடர்ந்து செய் அப்படின்னு பகவான் சொன்னார். ஆக பசுமாடு அந்த பெண்ணா வந்தா, அந்த மாடை வெட்டினவன் கணவனா வந்தான், முனிவரா வந்தவன் பக்தனா வந்தான். இது அவருடைய பூர்வ ஜென்ம இதுங்கிறத தெரிஞ்சின உடனே கண்ணை முழிச்சின உடனே சரி இது நம்மளுடைய இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு மேற்கொண்டு அவனுடைய பயணத்தை தொடர்ந்து பாண்டுரங்கனை தரிசிச்சான் அப்படிங்கிறது கதை. இதுதான் இன்னைக்கு சொன்ன கதை. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.